ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை நமது இதயத்தில் வைத்து நாம் அன்னையிடம் பிரார்த்தனை செய்வோம். தாயை, தயவு செய்து தாங்கள் எங்களுடைய இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தங்கள் அருளால் நாங்கள் தூய ஆத்மாதான். ஆத்மா தவிர வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, நாங்கள் அனைவரும் இன்று காலை தியானம் செய்வதற்காக தங்கள் முன் அமர்ந்துள்ளோம். எங்களின் இந்த தியானத்தை தொடங்குவதற்குரிய அனுமதியை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. கவனம் நமது சகஸ்ராராவில் வைத்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறுவோம்.
साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. மெதுவாக இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சஹஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாயே, தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, எங்கள் உடம்பில் உள்ள அனைத்து விதமான உபாதைகளையும், எதிர்மறை தீய சக்திகளையும் தீய குணங்களையும் தயவு செய்து பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் ஸ்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதி சக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவி நமோ நமக. நிதானாடி தாயே, தயவு செய்து எங்களின் இடா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, தங்கள் அருளால் எங்களுடைய விருப்பங்கள் தூய்மைப்படுத்தப்படுகிறது. தங்கள் அருளால் நாங்கள் அமைதி நிலையை உணர்வதோடு சுழுமுனை நாடியில் ஒன்றிணைந்து நிலைத்திருக்கிறோம் அம்மா. எங்களின் இந்த நிலையானது எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, எங்களின் இடா நாடியும் இடா நாடியில் உள்ள சக்கரங்களையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். பிங்களா நாடி தாயே, தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை மகிழ்ந்தும் அனுபவிப்பவர் தாங்களே ஆவேன். நாங்கள் எதுவும் செய்யவில்லை, எங்களுக்கு எதுவும் தெரியாது. தாயே, எங்களின் செயல்களில்
ஞானமும் விவேகமும் நிறைந்திருப்பதோடு நாங்கள் அமைதி நிலையில் சுழுமுனை நாடியோடு எப்பொழுதும் இணைந்திருக்க வேண்டும் அம்மா. தயவு செய்து அருள் புரியுங்கள். தாயே, எங்களின் பிங்களா நாடியையும் பிங்களா நாடியில் உள்ள சக்கரங்களையும் தங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறோம். சுழுமுனை நாடி, தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை சுத்திகரிப்பு செய்திடுங்கள். தாயே, பரிணாம வளர்ச்சியின் மூலம் எங்களுக்கு இப்பிறவியில் ஆத்ம விழிப்புணர்வு கொடுத்து சஹஜ யோகிகள் என்ற நிலையை எங்களுக்கு தந்து அருள் புரிந்து இருக்கிறீர்கள். நாங்கள் என்றென்றும் எப்பொழுதும் சஹஜ யோகிகளுக்குரிய மேன்மையை உணர்ந்தவர்களாகவும் இறைவனோடு ஒருங்கிணைந்த சமநிலையில் நாங்கள் நிலைத்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தங்களின் 3 தத்துவங்களும் எங்களுள் நிலைத்திருக்கும் பொழுது நாங்கள் முழுமையான சஹஜ யோகிகளாக நிலைத்திருப்போம் அம்மா. தயவு செய்து எங்களுக்கு அந்த தத்துவத்தின் உண்மையையும் விழிப்புணர்வையும் எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரம், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக எங்களுள் அமர்ந்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் ஞானம், விவேகம், மன்னித்தல் குணம், தூய்மை, அன்பு, இரக்கம், கள்ளம் கபடமற்ற குழந்தையின் குணம் முதலிய அனைத்து குணங்களும் எங்களுள் எப்பொழுதும் நிரந்தரமாக நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேசர் தங்களிடத்தில் காட்டும் அர்ப்பணிப்புடன் கூடிய பக்தியை போன்று நாங்களும் தங்களிடத்தில் அதே நிலை கொண்ட பக்தியை செலுத்த வேண்டும் அம்மா. தங்களின் வார்த்தைகள் அனைத்தையும் எங்களுள் உள்முகமாக கொண்டு எங்களின் செயல்களில் நாங்கள் எப்பொழுதும் பிரதிபலிப்பவர்களாக திகழ்வதற்கும்
ஸ்ரீ கணேச தத்துவத்தை எங்களுள் நிலைநிறுத்துவதற்கும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. அதற்குரிய வலிமையையும் தாங்களே தர வேண்டும் அம்மா. தாங்கள்தான் அனைத்தையும் செய்பவர். தங்களால் மட்டும்தான் எங்களுக்குள் தெய்வீகத்தின் குணங்கள் அனைத்தையும் நிரம்பி நாங்கள் உன்னதமான மேன்மையான சகஜ யோகிகளாக திகழ்வதற்கு அருள் புரிய முடியும் அம்மா. தயவு செய்து எங்களின் இந்த விருப்பத்தை நிறைவேற்றி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷா. ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம். மெதுவாக நம்முடைய சுவாதிஷ்டான சக்கரம், மெதுவாக நாபி சக்கரம், மெதுவாக பவசாகரம், தாயே தாங்களே அனைத்து ஆதி குருக்களுக்கெல்லாம் குருவாவே எங்களின் தாயான தாங்கள் எங்களுக்கு ஆதி குருவாக இருக்கிறீர்கள். தங்கள் அருளால் நாங்கள் சுயம் குருவாக இருக்கிறோம் அம்மா. எங்களின் வணக்கங்களை தங்களுக்கு சமர்ப்பிக்கிறோம். தாயே, நாங்கள் எங்களுக்குள் இருக்கும் சுயம் குருவின் தத்துவத்தையும் அதற்குரிய கண்ணியத்தையும் எங்களுள் எப்பொழுதும் நிலைநிறுத்துவதுடன் எங்களின் செயல்களில் வெளிப்பாட்டில் பிரதிபலிக்கவும் தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் தத்துவங்களையும் எங்களுக்குள் நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் நமது பவசாகரம். श्री आदि गुरु के 10 नाम। श्री जनक। ओम त्वमेव साक्षात् श्री जनक साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री अब्राहम। ओम त्वमेव साक्षात् श्री अब्राहम साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री मोजेस। ओम त्वमेव साक्षात्
श्री मोजे साक्षात श्री आदिशक्ती माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री जरतृष्ट ओम त्वमेव साक्षात श्री जरतृष्ट साक्षात श्री आदिशक्ती माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री कन्फ्यूशियस ओम त्वमेव साक्षात श्री कन्फ्यूशियस साक्षात श्री आदिशक्ती माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री लाओत्से ओम त्वमेव साक्षात श्री लाओत्से साक्षात श्री आदिशक्ती माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री सॉक्रेटिस ओम त्वमेव साक्षात श्री सॉक्रेटिस साक्षात श्री आदिशक्ती माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री मोहम्मद पैगंबर ओम त्वमेव साक्षात श्री मोहम्मद पैगंबर साक्षात श्री आदिशक्ती माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री गुरु नानक ओम त्वमेव साक्षात श्री गुरु नानक साक्षात श्री आदिशक्ती माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। श्री शिर्डी साई बाबा ओम त्वमेव साक्षात श्री शिर्डी साई बाबा साक्षात श्री आदिशक्ती माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரம், மெதுவாக விசுத்தி சக்கரம், மெதுவாக ஆக்ஞா சக்கரம், மெதுவாக சஹஸ்ராரம், தாயே எங்களின் சகஸ்ரார சுவாமினி, தயவு செய்து எங்களை எண்ணங்கள் அற்ற நிலையில் தியானத்தினுள் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா.
ஸ்ரீ சதாசிவ சாக்ஷா ஓம் त्वमेव साक्षात् श्री सदाशिवा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நம்முடைய நிர்விச்சாரா கவனம் மெதுவாக நிர்விகல்பா தாயே, இந்நிலையில் நான் எனது என்ற அனைத்தும் கரைந்து விட்டதம்மா. நாங்கள் என்ற ஒருங்கிணைந்த நிலையில் பரமானந்தத்தின் ஆனந்தத்தை உணர்கிறோம் தாயே. நாங்கள் எங்களின் இந்த நிலையில் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ நிர்விகல்பா சாக்ஷா ஓம் त्वमेव साक्षात् श्री निर्विकल्पा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனத்தை எண்ணங்களற்ற நிலையிலேயே வைத்திருந்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். எண்ணங்களற்ற இதே நிலையில் நாம் அன்னையின் சொற்பொழிவை கேட்போம். நேற்றைய தொடர்ச்சி. The third one is a very horrid, idiotic one. The idiotic one comes from the second time where the person is emotionally indulging.
That is the A of the third. And the B of the third comes from the first type, which is stupid. So we have two types of people. One idiotic and another are stupid. But in Indian language, there's only one word, especially in Marathi, is murkha. They don't, for them both categories are the same, as if the circle meets at the same point. I mean, English language in some ways is good, at least it differentiates between the murkhas. Like they can be stupid or they can be idiotic. You see, because of psyche being so confused here, that psychologists have brought out, some are schizophrenic, some are idiots, some are stupid, some are donkeys. So, the third type, is the worst, is most frustrating for me. They'll stick on to me like leeches, they'll be saying stupid things all the time. Just can't bear an idiot, isn't it? They can bore a person. I mean, all sorts of this put together is called as murkha. So I don't want to analyze it, it's a bit too much. So that kind of an attention you have, then you better keep quiet. Don't talk. Just listen to others what they talk, what they say. There are some people who will just go on talking, irrelevantly, uselessly wasting their energy. And such people are always friends of the cunning. The cunning and such people go hand in hand. Because the cunning wants to befool someone, and the fool wants to be befooled. Like a king will have a jester. It's like that, you see, these combinations work out. So for such people, the best thing is to keep quiet, preserve all their attention, all their energies just for cleansing. All this idiocy will pass away very soon if you try to preserve yourself. Don't talk. Don't say things which are stupid, which are idiot. Just keep quiet and watch others. Sometimes such people can become very great vehicle of God's power. But if they do not take to stupidity and idiocy. This is the type of people, three types I would say. But the fourth type are the people who lead a life of concentration. I mean, a person who is working very hard, say in the office, is a very remarkably successful person, and is this and that and that and that and that, is also very concentrated. Somebody who works very well anywhere with a concentrated mind is concentrated. A housewife who looks after her husband and children is very concentrated. And a husband who looks after his family and his things very in a concentrated way. They know how to paint well, they know how to do things, and their hands are deft and they know everything. But such people can have a very immobile attention, very immobile, like plastic. Or you can call it like rubber. At the most, to improve on it, we can say, like some of the things I've seen which you use for damp proofing. See? You just apply it, after some time it's just parched into it. They just can't get out of it. They just can't. They can't enjoy anything. Unless and until you show them a file, you can't talk to them. You see, if you have to talk to such a person, better take a file before you. And before starting, you put the file. If it is on the file only, they will see. But if you talk, they said, make a file. Very parched. And they cannot enjoy life. There's no mobility. They cannot be creative. They can be creative only as far as their style is concerned, but not the creative of the joy. So that kind of concentration is there. Concentrated effort people put in. Like there are people who are fanatics.
They are very concentrated in their effort, extremely. That's how all these religions have spread, like Christianity, Islam, Hinduism and all that, because they had a concentrated effort of fanaticism. Concentrated effort. If you read the letters of Paul in the Bible, you will see the concentration of it. You go there and you go there and establish a church and do this and what have you done. And very organized, very systematic, absolutely moving like a belt on a machine. And they all the time have that after effects of that movement. Charlie Chaplin has shown in his picture Modern Times. I used to enjoy that very much. That used to tie up a belt, you see, standing for about an hour. And then after some time, when he was released of the job, he used to go on like that. That kind of an attention. That is concentrated means stuck onto something. It's not that. It's not penetrating. Because if your attention doesn't become by concentration subtler and subtler, then it is not that, but it is getting stuck. And the stuck attention is of no use for Sahaja Yoga. Such people, I do not know, will never be saved perhaps. So-called successful. They'll go with all their badges, everything, and God will say, go back, gentlemen, you are not yet been passed through the customs. There is another organization which works much faster, much smarter way, and a very specially efficient thing. So these people will be just stuck people. Now there are fourth type of people which are concentrated. They're intense, deep. They penetrate because they are living minds. They are not dead, parched minds. They have living mind. They penetrate. I watch sometimes. I ask some people, what do you think of a particular person? Immediately I know what they talk. If they just talk in a mundane way, he's a fine person, he's a bad person, this thing, that thing, then I know what it is. Very superficial, shallow. But a person who sees the possibilities and the potentialities of its awakening and the problems a person is facing, then I know that he is the one who has that concentration into the subject. And the subject of Sahaja Yoga requires the maximum penetration. Because Sahaja Yoga, if you have understood, I don't know if you have understood or you are aware of it or not, but is learned through experience and through nothing else. You have to experience and then believe into it. It is not that what I told you is a conditioning on your mind, nothing. You experience it yourself and learn. But those who have that penetrating intelligence, who have that penetrating love, emotions, and those have that penetrating movement of their understanding, they are the one who experience, learn, experience, learn, experience, learn. They do not allow their mind to play on them. No, no, no. This mind of mine has got experiences of the past and is based on that. No, I have to take every day a new experience. And that experience must be silenced within me, must be sustained within me, must be conditioned within me. Sahaja Yoga experiences are the good conditionings. How can it be? I have seen it, I have faced it, I have had it. How can it be? But for that also to have the best experiences, first condition is afrutambhara, pragya, where you should be of that level that you really get those experiences. Otherwise you will be just a mundane type of person all the time. And you may live with me, but you will not have those experiences. You will not have that blissful feeling, nothing, that joy.
So this penetration starts by your meditation and sustenance of the meditation and the samadhi seed sprouting, manifesting the new dimension. This sort of an attention one has to develop by watching the attention. Chitta Nirodha. As you watch your money, as you watch your road when you drive, as you watch your child when it is growing, as you watch the beauty of your wife or the care of your husband, all put together, you watch yourself, your attention. Where is it going? Where is it lagging behind? What is happening to my attention? Such people have no problems. You'll be surprised that such people, when they want to do something, it becomes dynamic. They can work it out. Nobody has any problem. And if there is a problem which you are facing all the time, and you then know that there's something wrong with you, something is wrong with the instrument. If you don't have a tin cutter and you start using a knife to cut a tin, it doesn't work out, then you'll say the tin is something wrong with the tin or something wrong with you. No, it's wrong with the instrument, and that instrument has to be correct. When the instrument is all right, after all, with all the powers you have, with all the blessings you have, and the source of power behind it, everything should work out. It should work out. You have had experiences of things working out. You have had experiences of many of miracles happening before your eyes. But still the attention has not settled down with those experiences. Still gatanubhavas, means the old experiences continue. Old identifications continue. Still continue with that. And the filth of that is still on your being. Change everything. Become a fresh new person. You are blooming out as a flower, and then as a tree, and assume your position. Assume your position as the Sahajogi. So this attention must be brought round. You judge yourself, where is your attention? And what is the point of understanding? What is the measure of understanding? It's very simple. I have to be pleased, because I'm the attention. If I'm pleased, then you have done the job. But I cannot be pleased by mundane things, by any arguments with that, but only by your assent. So you judge yourself on that. Whether you give me a flower or anything, I'm only pleased when the essence of that doing has that height, has that special manifestation. You say, I love you very much, Mother. All right, you say. But I must see that love that you are saying or doing has that essence. That gives me joy. It's such a mutual thing between us. You can't imagine. I can't live without you, and you can't live without me. It's so mutual. But from one side, it is absolutely 100% benevolent. Whether I get angry with you, whether I scold you, whether I pamper you, whether I say, don't do that. If I tell you, don't come very close to me, keep away. Anything that I do like that is benevolent to you. And to me, the benevolence is only one that you should be emancipated.
that you should gain something out of me, that you should prosper out of me. Like the Mother Earth feels so elated to see her manifestation into these beautiful green trees. It's like that. She is nothing. We stand on her, we walk on her. Where do we see her? But she sees her in those. It's the same sort of a situation. She's the one who changes all the seasons. Rutambara means the one, the attention which changes the season. Rutu means the seasons. So all the seasons are created by her just to please us. But what do? To please her. We exhaust her, torture her, take out everything from her, pollute it, do all kinds of nonsensical things. And then she gets angry. The same thing that she is love. In the same love, she becomes angry. And then you have volcanoes and you have earthquakes and all kinds of things happening to you. But of course, your mother takes time to get angry. Takes time. That doesn't mean you take time. Look after yourselves. It's very important. Suddenly you will find elevated. Some people will just elevate themselves and others will be completely cut out. So be careful, I'm warning. So today is the day, previous day, to this 15th day. And the 14th day, one has to become a killer. Killer of all that is ignorance, of all that is stupid, idiotic, all that is cunning, and all that is emotional. Kill that part. Become a Sahaj tomorrow to receive the blessings. May God bless you. அன்னையின் உரையை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், எங்களிடத்தில் உள்ள அனைத்து விதமான அறியாமைகளையும் தேவையற்ற குணங்களையும் தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பித்து விடுகிறோம் அம்மா. நாங்கள் விஸ்வ நிர்மல் தர்மத்தின்படி உண்மையானவர்களாகவும் செயல்படுவதற்கு தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தங்கள் அருளால் எங்களின் கவனம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அம்மா. தாங்கள் கூறிய கூற்றின்படி நாங்கள் உன்னதமான மேன்மையான சகஜ யோகிகளாக நிலைத்திருப்பதற்கும் எங்களின் கவனத்தில் என்றென்றும் தாங்களே நிறைந்திருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயி, எங்களின் கவனத்தில் நாங்கள் எவ்வாறு இருக்கின்றோம் என்பதை தாங்கள் தாயாகவும் குருவாகவும் இருந்து எங்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறீர்கள்.
நாங்கள் தங்களின் குழந்தைகள். தங்களின் வார்த்தைகளை எங்களுக்குள் ஆழமாக பதிய வைத்து நாங்கள் எங்களின் செயல்களில் அதை செயல்படுத்த தயவு செய்து தாயான தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. தாய், இன்றைய நாளில் தியானத்திற்குரிய அமைதியான சூழ்நிலையையும் தங்களின் அன்பு மொழியையும் கேட்பதற்குரிய நிலைப்பாட்டை எங்களுக்கு இன்று தந்தமைக்கு எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாய், நாங்கள் ஏதேனும் தவறுகள் இன்றைய நாளில் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகிறோம். ஸ்ரீ ஆதிசக்தி மந்திரம். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. ஜெய் ஸ்ரீ மாதாஜி. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்ளலாம்.